அனைவருக்கும் வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு பங்குனி மாதம் 18ஆம் தேதி திருதியை திதி பரணி நட்சத்திரம் கூடிய நாளில் ஏப்ரல் மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. பங்குனி உத்திரம் என்பது தமிழ் மக்களின் வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருநாளாகும். பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் இந்த திருநாள் பல்வேறு தெய்வங்களின் திருமணத்துடன் தொடர்புடையதாக புராணங்கள் கூறுகின்றன. பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரம் சேரும் நாளை பங்குனி உத்திரம் என்கிறோம். இந்த நாளில் பல தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. அதனாலேயே இது திருமணங்களுடன் நெருங்கிய தொடர்புடைய நாளாக கருதப்படுகிறது. பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் 2025 ஏப்ரல் 10ஆம் தேதி பிற்பகல் 12:24 தொடங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி பிற்பகல் 3:10 முடிவடைகிறது. பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரும் சிறப்பு நாள்தான் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திர நாளில் பல கோவில்களில் தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறும். குறிப்பாக சிறுபுலியூர் மற்றும் சிதம்பரம் கோவில்களில் இந்நாளில் திரளான பக்தர்கள் தீர்த்தமாடி இறைவனை வழிபடுவார்கள். பங்குனி உத்திர நாளில் தானம் கொடுப்பது, தர்ம செயல்களில் ஈடுபடுவது மிகவும் புண்ணியமான காரியமாக கருதப்படுகிறது. இவ்வாறு செய்தால் நம்முடைய பாவங்கள் நீங்கி நற்பெயர்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள், திருமண தடைகள் போன்றவற்றை நீங்க பங்குனி உத்திர நாளில் சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம். இந்த பூஜைகள் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி நேர்மையான எண்ணங்களை வழங்கும். பங்குனி உத்திர நாளில் தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. குறிப்பாக முருகன் கோவில்கள் மற்றும் சிவன் கோவில்களில் இந்த நாள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும். கோவில்களில் திருக்கல்யாணம், அபிஷேகம், தீபாராதனை போன்ற சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறும். பங்குனி உத்திரம் என்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் இறைவனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் நல்லிணக்கம், செல்வம், பொருள், ஆரோக்கியம் போன்ற நற்பெயர்கள் பெறலாம். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள். மாத தொடக்கத்தில் கும்பராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் உங்கள் ராசியில் வக்ரம் பெறும் பொழுது நற்பலன்களை வழங்குவார் என்றாலும் பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. எதிரிகளின் பலம் கூடும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென வரும் மாற்றங்கள் மனக்கவலையை உருவாக்கும். தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் வீண்பழிக்கு ஆளாக நேரும். மீனத்தில் உள்ள சுக்கிரன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அசுரகுரு வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான் என்றாலும் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் என்பதால் வாங்கிய இடத்தை விற்க வேண்டிய சூழல் உண்டாகும். வாகனம் வாங்கும் முயற்சியில் தடை ஏற்பட்டு அகலும். குடும்பத்தில் நீண்ட நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். பொருளாதார பற்றாக்குறை காரணமாக ஒரு சிலர் கைமாற்று வாங்குவீர்கள். பயணங்கள் பலன் தரும் வகையில் அமையாது. நல்ல பலன்கள் தேடி வர சுக்கிர பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பங்குனி 7ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். உடன்பிறப்புகளால் சில பிரச்சனைகள் உருவாகலாம். ஊர் மாற்றம், ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் உறுதியாகலாம். சொந்த கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை வாடகை கட்டிடத்திற்கு மாற்றும் சூழ்நிலை கூடும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் உத்தியோகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவர். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமை தருவதாக அமையும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோரின் ஆதரவு பெருமை சேர்க்கும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். கொடுக்கல் வாங்கல்களில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. சனி பகவான் மீன ராசியில் இருந்து தனது 3ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான ரிஷப ராசியை பார்க்கிறார். ரிஷபம் சுக்கிரனின் வீடாகும்.
சுக்கிரன் கலை, போகம், மோகம், சுகம் அனுபவித்தல், ஆடை ஆபரணம், அலங்காரங்களுக்கு காரகன் ஆவார். பெண்களால் பிரச்சனைகள், விரயங்கள் உண்டாகும். பெண்கள் ஜாதகனை ஏமாற்றி பணம் பொருளை பறித்து விடுவார்கள் அல்லது நீங்களே அவர்களிடம் கொடுத்து இழந்து விடுவீர்கள். கவனம், பெண்களால் அவமானம், அவப்பெயர் அடைய நேரும். எனவே மகர ராசிக்காரர்கள் தன் குடும்பத்து பெண்களான தாய், மனைவி, மகள், சகோதரிகள் இந்த உறவு பெண்களிடம் மட்டும் நெருக்கமாக எதையும் சொல்லி செய்து கொள்ள வேண்டும். தொழில் சம்பந்தமாக சந்திக்கும் பெண்கள் அந்நிய பெண்களிடம் அனாவசியமாக சகஜமாக பழகக்கூடாது. எதையும் கூறவோ அவர்களை முன்னிறுத்தி செய்யவோ கூடாது. சுக்கிரன் பெண் கிரகம். மனைவியால், மகளால், பெண் சகோதரர்களால் யோகம், நன்மை, காரிய வெற்றிகளை தரும். புத்தியால் புரிந்து செயல்பட்டு அடைந்து கொள்ளுங்கள். சனி பகவான் தான் இருக்கும் ராசியில் இருந்து தரும் பலன்களை விட அதன் பார்வை பலனே அதிகமான நன்மை தீமைகளை தந்து அனுபவிக்க செய்யும். அதனால்தான் புராண இதிகாச நூல்களில் சனியின் பார்வையால் தெய்வங்களே சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவித்ததாக எழுதி வைக்கப்பட்டது. சனி பகவான் தான் இருக்கும் மீன ராசியில் இருந்து தனது 6ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 8வது ராசியான சிம்ம ராசியை பார்க்கிறார். இந்த பார்வையால் 8ஆம் இடத்தில் இருந்த சனி என்ன விதமான பலன்களை தருமோ அதை போன்று பலன்களை தந்து அனுபவிக்க செய்வார். நீங்கள் இதுவரை சம்பாதித்து வைத்த சொத்து பணத்தையும் தற்போது சம்பாதிக்கும் பணத்தையும் வில்லங்க, விவகாரம், வியாஜ்யங்களை தந்து அழிய செய்வார். புதிய தொழிலை ஆரம்பிக்க செய்தோ அல்லது செய்யும் தொழிலில் புதுமைகளை செய்ய வைத்தோ தொழிலை விரிவுபடுத்த செய்ய வைத்து விரயங்களை தந்து விடுவார். தன்னிடம் வேலை செய்யும் தொழிலாளர்கள் மூலம் பிரச்சனையை உருவாக்கி தொழிலில் உற்பத்தி குறைவு, வருமான லாபத்தை தடுத்து விடுவார். முன்பு வாங்கி கடனையே கட்ட முடியாமல் தவிக்கும் உங்களை கற்பனையில் செயல்பட வைத்து அசட்டு தைரியத்தை தந்து கடன் வாங்க செய்து விடுவார். நீங்கள் பிறரிடம் கொடுத்த பணம் கடனை கேட்க சென்றால் பகையை உருவாக்கி விடுவார். நண்பர்கள் மற்றவர்கள் பேச்சை கேட்டு பிறரை நம்பி செய்யும் செயல்களிலும் புதிய முயற்சிகளிலும் ஈடுபட செய்து தடை தாமதங்களை தந்து வெற்றியடைய முடியாமல் செய்து விடுவார். 7 சனியில் தப்பித்து வந்த நீங்கள் இப்போது அஷ்டம சனியால் மாட்டிக்கொண்டது போன்ற நிலைதான். தாய், தந்தை, சகோதரம், மனைவி, மகள் என தன் குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசி அவர்களை முன்னிறுத்தி நீங்கள் பின்னால் இருந்து எந்த காரியம் செயலையும் செய்யுங்கள். அந்நியர் நண்பர்கள் தலையீட்டை தவிர்த்து விடுங்கள். மேலும் கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து பெயர்ச்சியாகி இப்போது சிம்ம ராசிக்கு வந்துள்ளார். சனியின் இந்த 6ஆம் பார்வை சம்மதம் கேதுவின் மீது பாய்கிறது. கேது சாப கிரகம் ஆகும். இந்த சனி கேது பார்வை சம்பந்தம் தொழில் முடக்கம், தொழில் தடை, பதவி இழப்பு என பல சிரமங்களை தந்துவிடும். குடும்ப வட்டத்துக்குள் வாழுங்கள். சனியின் 10ஆம் பார்வை உங்கள் மகர ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானமான விருச்சிக ராசியில் பதிகின்றது. விருச்சிக ராசி 11ஆம் இடம். நீங்கள் செய்யும் தொழில், வியாபாரம், உத்தியோகம், நிலம், விவசாயம், பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானம், தொழில் சம்பந்தமான லாபம், நஷ்டம், கடன் போன்றவைகளை விருச்சிக ராசியின் ஆட்சி கிரகமான செவ்வாய் தான் தீர்மானிப்பார். செவ்வாய், சனி இரண்டும் ஒன்றுக்கொன்று பகை கிரகங்களாகும். இப்போது சனியின் பார்வை சகோதரத்தை குறிக்கும். செவ்வாயின் வீட்டில் பதிவதால் வம்சத்தில் உண்டான சகோதர சாபம் செயல்பட்டு உங்கள் தொழில், வியாபாரத்தில் வருமானத்தை குறைக்கும். நீங்கள் ஈடுபட்டு செய்யும் காரியம், செயல்களில் தடை தாமதத்தை உண்டாக்கி வைக்கும். எதையும் நினைத்தவுடன் சுலபமாக ஆரம்பித்து வைத்து சாமானியமாக முடிக்க விடாது. நினைத்ததற்கு மேல் பணம் செலவாகும். புதிய தொழில் தொடங்க எண்ணுவோர் நன்கு ஆலோசித்து செயல்பட வேண்டும். பிறரை நம்பி எந்த காரியமும் செயலையும் செய்யக்கூடாது. கூட்டு தொழில் செய்தால் கூட்டாளிகளால் ஏமாற்றப்பட்டு கை முதலை இழக்க நேரிடும். பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம், வியாஜியம், பிரச்சனைகள் உண்டாக கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது நன்கு படித்து புரிந்த பின் கையெழுத்திட வேண்டும். முன்னோர்கள் காலத்தில் பூமி, நிலம், தோட்டம், விவசாய பூமி, வீடு இவைகளில் சகோதர பங்காளிகளுடன், வீட்டில் உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகளுடன் பிரச்சனை, வம்பு, வழக்கு, பாக சொத்து பிரச்சனை இருந்திருந்தால் வம்சத்தில் உண்டான சகோதர சாபம் அந்த வம்சத்தில் பிறந்த வாரிசான உங்களுக்கும் தொடர்ந்துள்ளது என்பதை அறிந்து கொள்ளவும். குடும்பத்தில் சகோதரம் பங்காளிகள் இடையே சரியான உறவு இராது. தந்தை வழி உறவுகளால் பெரிய நன்மை இருக்காது. பூர்வீக சொத்துக்களால் நன்மை இருக்காது. பூமி, நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும்.